இந்த வீடியோல தொடர்ந்து ஒரு 2 நாளா எடுத்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் வீடியோவா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லாவே பாருங்க. நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவ பத்தி நடுவுல நான் வந்து சொல்லியிருப்பேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கும் உங்களுக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கேரளாவில் ஒரு 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை காலம்தான். நல்லா வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். எப்போ மழை வரும், எப்போ வெயில் வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா, சில டைம் எனக்கு இந்த காலில் வந்து ஈரக்குடைச்சல் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துடும். அதனால் எங்கள் வீட்டுக்காரருடைய பழைய சாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து போட்டுப்பேன். வீட்டு உள்ளேயும் நான் வந்து செருப்பு போட்டு தான் நடப்பேன். கேரளாவில் வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நிறைய பேர் வீட்டுக்குள்ளே போடுறதுக்கும் செருப்பு இருக்கும். வீட்டுக்கு வெளியில் போடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு இருக்கும். வயசானவங்க செருப்பு போடுறாங்க, ஓகே. நீ ஏம்மா போடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் இங்கே நான் வந்து மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டு உள்ள நான் செருப்பு போட்டு தான் நடப்பேன். அந்த ஈரக்குடைச்சல் வரும் அப்படின்றதுக்காகவே. எங்கள் மாமியாரும் சரி, நானும் சரி வீட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, மழை காலத்தில் செருப்பு போட்டு தான் நடப்போம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஈவினிங் போல் இந்த மழை காலத்தில் நான் அடிக்கடிக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் புதினாவும் கொத்தமல்லியும் இருந்ததுன்னா, இந்த வெஜிடபிள் பிரியாணியை நான் ரெடி பண்ணிடுவேன். இந்த வெஜிடபிள் பிரியாணியை நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் சிம்பிளாக. ஸோ வெங்காயம், தக்காளி, பிரியாணி ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துட்டு அரிசி மட்டும்தான் வந்து மாற்றம். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் நார்மலாக சோறுக்கு செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த அரிசி சேர்த்து செய்வாங்க சில டைம் பிரியாணி. ஸோ வந்து இங்கே கேரளாவில் நேச்சர் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி எப்போவுமே வீட்டில் வந்து ஸ்டாக் இருக்கும் எல்லார் வீட்லேயும். யாராவது வீட்டுக்கு ரிலேஷன் வராங்க, திடீர்னு வராங்க அப்படின்னா, உடனே செய்யணும் அப்படின்னா, வீட்டில் வந்து மட்டரிசி, குண்டரிசி அந்த மாதிரி தான் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால் இந்த நேச்சோறு அரிசி வச்சு யாராவது வரும்போது உடனே வந்து பார்த்திங்கன்னா, நேச்சோறு செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு சிக்கன் குழம்பு செஞ்சாலே போதும். அதனால் எப்போவுமே அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் ஸ்டாக் இருக்கும். சில நேரங்களில் பிரியாணியை கூட இந்த அரிசியை வச்சு பண்ணுவாங்க. பட் ஆனால் கேரளா பிரியாணி அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து தமிழ்நாட்டு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கேரளாவில் பிரியாணி தவிர மற்ற நிறைய வந்து ரைஸ் இருக்குது. கப்சா ரைஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம ஊர் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் மசாலா மட்டும் கொஞ்சம் வந்து வேரியேஷன் இருக்கும். வேறு எதுவும் இல்லை. அதனால் இன்றைக்கி இங்கே கேரளாவில் நேச்சோர் அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அரிசியை தான் பயன்படுத்தி வெஜிடபிள் பிரியாணி வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்பவும் போல தான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த அரிசி நம்ம சோறு வந்து வெந்து முடித்ததுக்கப்புறம் சூடு ஆறி போச்சுன்னா ஒரு மாதிரி அரிசி மாதிரி ஆகிடும். அதனால் நான் எப்போவுமே 1/2 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றிப்பேன். நல்லா வந்து குழைய விடாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துப்பேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற டைமில். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, பிரியாணி செஞ்சாலே கண்டிப்பாக வேக வச்ச முட்டை வந்து இருக்கும். ஆனால் இங்கே கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் ஆல் பிரியாணி கூட வேக வச்ச முட்டையை வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஈவினிங் போல் இந்த கட்டன் சாயா குடிப்பாங்க பார்த்திங்களா, டீ, காஃபி, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாக வேக வச்ச முட்டையை சாப்பிடுவாங்க. சப்போஸ் வந்து இந்த மசாலா மாதிரி வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து நம்ம மசாலா மாதிரி பண்ணோன்னா அந்த முட்டையை வந்து சேர்த்துப்பாங்க. ஆனால் வந்து இந்த வேக வச்ச முட்டையை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு எப்பவும் போல் ஆனியன் ரைத்தா தான். ஸோ வெங்காயம், தயிர் பச்சடி செய்வோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செஞ்சுருந்தேன். முட்டை வந்து வேக வைக்கல. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரும் சரி, எங்கள் மாமியாரும் சரி சோறு கூட இந்த மாதிரி வந்து வேக வச்ச முட்டையை வந்து சாப்பிட மாட்டாங்க. வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் வந்து பஜ்ஜி தான் வந்து செஞ்சுருந்தேன். இங்கே கேரளாவில் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 மணி ஆச்சுன்னா கட்டன் சாயா, அதாவது பிளாக் டீ வந்து குடிப்பாங்க. அது கூட எதனா ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நான் செஞ்சுருவேன். வீட்டில் பெரும்பாலும் ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும். இருந்தாலும் நான் எதனா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, தினமும் எண்ணெய் பலகாரம்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். ஸோ ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது, ரொம்ப குளிருது அப்படின்னா தான் இந்த மாதிரி பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி செய்வேன். காலையில் நேந்திரக்காய் சிப்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த எண்ணெயே வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருந்தது. அதனால் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜியும் சுட்டு எடுத்துட்டேன்.
இங்கே கேரளாவில் தனியாக பஜ்ஜி மாவு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காது. ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இல்லை. வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்றது எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. அதனால எப்பவுமே வந்து கடலை மாவு தான் கிடைக்கும். அதனால் கடலை மாவு எப்பவுமே நான் வந்து வீட்டில் வச்சுப்பேன். அடிக்கடிக்கு இந்த மாதிரி கடலை மாவு யூஸ் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து செஞ்சேன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. அதனால் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 டைம் வந்து இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா வந்து கடலை மாவு யூஸ் பண்ணி செய்வேன். அதனால் இப்போ கடலை மாவு அப்படின்றதுக்காக இதில் ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து வேறு ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்தா தான் வந்து பஜ்ஜி வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்து வரும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூனாவது நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணும் பஜ்ஜி செய்யும்போது. அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தினமுமே ஈவினிங் போல் விளக்கு வந்து ஏற்றணும். ஸோ வந்து விளக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கேரளாவில் பெரும்பாலும் நிறைய வீட்டில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நில விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு, ஸோ மீனாட்சி விளக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா திரி வச்சுட்டு வந்து தீபம் வந்து ஏற்றுறாங்க. இது எதுக்கு அப்படின்றது கரெக்டாக வந்து எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுவாங்க. அது மட்டுமே வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்களாம். ஸோ தீபம் மட்டும் தனியாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் எடுத்துன்னு போயிட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வர வரைக்குமே அந்த தீபம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் சொல்லிகிட்டே போகிறாங்க. விளக்கை ஏற்றுனதுலேருந்து வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வந்து அந்த விளக்க வைக்கிற வரைக்குமே இந்த வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. விளக்க ஒரு பக்கம் வந்து ஏற்றி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ மாமியாரும் வீட்டுக்காரரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீ வந்து குடிச்சு முடிச்சுட்டாங்க. பஜ்ஜியும் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிடவே ஆரம்பித்தோம். இல்லைனா சூடு வந்து போயிடும், நல்லா சூடாக சாப்பிட்லாம் இந்த மழைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடித்தோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்த வீடியோ தான். நாத்தனார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வழியாக போகும்போது ஒரு பாலம் இருக்கும். அதனால் அதை எப்பவுமே எடுப்பேன். எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து வந்திருக்கு இந்த மழை காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. நானு, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் மாமியார் 3 பேர் தான் வந்து போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு. அதனால் வந்து போயிட்டு வந்திருந்தோம். எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு. நாத்தனார் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய மலைலாம் இருக்கும். அது பார்க்கும்போதே எனக்கு வந்து வயநாடு ஞாபகம் தான் வரும். நிலச்சரிவு ஏற்பட்டது பார்த்தீங்களா? அந்த ஞாபகம் தான் வரும் எனக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு பாலத்தை காமிச்சிருப்பேன். இந்த பாலம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாலம். 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ எந்த பாலத்தில் தண்ணி அதிகமாக இருக்குன்னு. எங்கள் நாத்தனார் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய ஆறு. இது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன ஆறுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து குழம்பு செஞ்சிருந்தேன். காலையில் நாத்தனார் வீட்டுக்கு போகும்போதே சோறு மட்டும் செஞ்சுட்டு தான் போயிருந்தேன். ஈவினிங் போல் எதனா வந்து குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கும் நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. சரி ஓகே, வீட்டில் கத்திரிக்காய் இருந்தது. அதனால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து நான் தனியாகவே ஷார்ட் வீடியோலேயும் நான் நிறைய முறை வந்து பண்ணியிருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு இதில் வந்து புளி கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குன்றதால அவர் தான் சாப்பிட மாட்றாங்க. பட் ஆனால் மாமியாருக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த குழம்பு. அதனால் இப்போது எப்பயாவது ஒரு வாட்டி கத்திரிக்காய் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் செஞ்சுருது. நான் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் ஒரு முறை கூட செஞ்சதே கிடையாது. ஏன்னா செய்ய தெரியாது எனக்கு. ஸோ வந்து ஆனால் இங்கே நம்ம கேரளாவுக்கு மேரேஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் கூட நான் வந்து செய்ய ஆரம்பிக்கல. இப்போ இவ்வளோ லாங் டைம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நான் அதிகமாக வந்து செய்ய ஆரம்பிச்சது. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வீட்டில் இருந்தது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்தோன்னே சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் தான் வந்து இது லைட்டாக பிடிக்கல. ஏன்னா வந்து புளி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதில் புளி இருக்கும் இல்லைங்களா? அதனால் அவருக்கு மட்டும் தான் பிடிக்கல. ஆனால் மாமியார் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப நான் ஷேர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் வீடியோலேயே நான் போட்டிருக்கேன் ஒரு 2, 3 வாட்டி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏன் நான் ஷேர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பேச முடியுது. எல்லாத்தையும் வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் தனியாக வந்து ஷேர் பண்ணலை.
நைட் டைம்ன்றதால இதுக்காக தனியா நான் பொரியல் எதுவும் செய்யல. இந்த குழம்பே போதும்ன்னு விட்டுட்டேன். அது இதுக்கு வந்து அப்பளம் இருந்தாலே போதும் இல்லைங்களா? ஸோ கேரளா அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா பூரி மாதிரி நல்லா புசு புசுன்னு நல்லா சூப்பரா வரும். அதனாலே எல்லாருக்குமே வந்து வீட்ல ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்பவே பிடிக்கும். இங்க வந்து கேரளாவோட அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யும்போது முழுசா போடுவேன். அது எங்க மாமியாருக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ இந்த மாரி கட் பண்ணி போட்டா தான் பிடிக்குது. நான் ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும் முழுசா போட்டிருக்கேன். மத்ததெல்லாம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஊர் குழம்புக்கும், இங்க கேரளாவுல செய்ற குழம்புக்கும் நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அத தனியா நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு பதிலா, அவங்களுக்கு புடிச்ச மாரி 2 காய் வந்து கட் பண்ணி போட்டோன்னா, அதுக்கப்புறம் நம்ம தனியா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அதனால தான் நான் வந்து இந்த மாரி சேர்த்துருக்கேன். ஸோ பார்க்கும்போதே நல்லா இந்த நாக்குல எச்சி ஊறுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி இருந்துச்சு குழம்பு. கடைசியா நான் வந்து கருவேப்பிலையும், கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டேன். நல்லா சூப்பரா டேஸ்ட்டா இருந்தது. என்னோட சேனல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே வந்து இந்த சேனல ஷேர் பண்ணி விடுங்க. இவ்ளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி.